இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் இரவு செய்திகள். செய்திகளை வழங்குவதற்காக உமாய் சிவகுமார். முக்கிய செய்திகள். விழுப்புரத்தில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தேர்தல் பிரச்சாரம். தேமுதிக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிப்பு. தரமற்ற இலவச பொருட்களை கொடுத்து மக்களின் வரிப்பணத்தை வீணடித்த ஜெயலலிதாவுக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம். 50 ஆண்டுகளில் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் செய்யாததை அடுத்த 5 ஆண்டுகளில் கேப்டன் செய்வார் என்று உறுதி. தமிழகத்தில் சர்வாதிகார ஆட்சிக்கும் குடும்ப ஆட்சிக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். சென்னை பிரச்சாரத்தில் ஜி.கே. வாசன் பேச்சு. தமிழக மக்களுக்கு துரோகம் இழைத்த அதிமுக திமுகவுக்கு வரும் தேர்தலில் பாடம் புகட்ட வேண்டும். வைகோ வலியுறுத்தல். வீட்டிற்கு ஒருவரை குடிகாரன் ஆக்கியதுதான் அதிமுக திமுகவின் சாதனை. தொல் திருமாவளவன் குற்றச்சாட்டு. கேப்டன் விஜயகாந்திற்கு ஆதரவு தெரிவித்து உளுந்தூர்பேட்டையில் எல்.கே. சுதீஷ் சூறாவளி பிரச்சாரம். லஞ்ச ஊழலற்ற ஆட்சி கேப்டன் தலைமையில் அமையும் என நம்பிக்கை. தேமுதிக தமாக மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து விடுதலை சிறுத்தை கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் சென்னை மங்களபுரத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரடி காட்சியை தற்போது பார்ப்போம். எதிர்த்து வருகிறது. இப்போது அம்மா போன் அறிவித்திருக்கிறார், மொபைல் போன் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும். அப்படி என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நிச்சயமாக அவர் சாராய கடையை மூடவே மாட்டார். ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கு ஒரு மொபைல் போன் ஃப்ரீயா கொடுக்க போகிறார் என்றால் அதற்கு எத்தனை 100 கோடியோ 1000 கோடியோ தேவைப்படும் அல்லவா? அதை எங்கிருந்து கொடுப்பார்? அவருடைய சம்பளத்தில் இருந்தா அல்லது அவருக்கு தொழில் மூலம் வருகிற வருமானத்தில் இருந்தா? இந்த சாராய கடைகளுக்கெல்லாம் சாராயம் சப்ளை செய்வது யார்? 70% சாராய கடைகளுக்கு சாராயம் சப்ளை ஆவது அம்மா ஃபேக்டரியில் இருந்துதான், அம்மாவின் தோழி கம்பெனியில் இருந்துதான். 2 பேருமே சாராய ஆலை அதிபர்கள். சாராய ஆலை அதிபர்கள் தான் தமிழ்நாட்டின் முதல்வர். சாராய ஆலை முதலாளி தான் தமிழ்நாட்டின் முதல்வர். கவனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி அவர் சாராய கடையை மூடுவார்? சாராய கடையை மூடினால் சாராய ஆலையை மூட வேண்டி வரும். சாராய ஆலையை மூடினால் தனக்கு வருமானம் போகும். தன்னுடைய வருமானத்தை எப்படி அவர் இழப்பார்? எவன் குடி கெட்டார் என்ன, யார் கருத்தை தாலி அருந்தார் என்ன, எவன் வீதியிலே புழுதியிலே புரண்டார் என்ன, எந்த குடும்பம் நாசமானார் என்ன, தன்னுடைய சாராய கம்பெனி வியாபாரம் சரியாக போக வேண்டும், வெற்றிகரமாக போக வேண்டும். இதுதானே அவர்களுடைய நோக்கம். அதிமுகவோ திமுகவோ மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் எந்த சூழலிலும் சாராய கடைகளை மூட மாட்டார்கள். இது போலியான வாக்குறுதி, உங்களை ஏமாற்றுவதற்கான வாக்குறுதி, உங்களை ஏய்ப்பதற்கான வாக்குறுதி. சசிபெருமாள் உயிரிழந்த போது ஒரு இரங்கல் தெரிவித்தாரா? ஒரு ஆறுதல் வார்த்தை சொன்னாரா? அந்த குடும்பத்தை அழைத்து அவர்களுக்கு ஏதேனும் ஒரு இழப்பீட்டு தொகை கொடுத்தாரா? சசிபெருமாள் இறந்த போது வாய் திறக்காதவர், அந்த குடும்பத்திற்கு இரங்கல் சொல்லாதவர், இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிற போது முதல் கூட்டத்திலேயே சொல்லுகிறார், மீண்டும் என்னை ஆட்சியில் அமர்த்துங்கள், நான் படிப்படியாக சாராய கடைகளை மூடுகிறேன். ஏன் படிப்படியாக? ஒரே அடியாக கடைகளை திறந்த உங்களால் ஒரே அடியாக மூட முடியாதா? பீகாரில் நிதிஷ்குமார் சாதிக்கவில்லையா? லட்சக்கணக்கான பீர் பாட்டில்களை, வைன் பாட்டில்களை போட்டு ரோடரை வைத்து நசுக்கி அங்கே அதை சிதைத்துக் கொண்டிருக்கிறாரு. அவரால் முடியும் போது ஏன் அம்மாவால் முடியாது? தயவுகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். திமுகவும் அதிமுகவும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அவர்களால் ஊழலையும் ஒழிக்க முடியாது, சாராயத்தையும் ஒழிக்க முடியாது. லோகாயுக்தா சட்டத்தை கொண்டு வருவோம் என்று ஏன் சொல்லுகிறார்கள் என்றால், நாம் சொன்னதால் அவர்கள் சொல்லுகிறார்கள். மதுவை ஒழிப்போம் என்று ஏன் சொல்லுகிறார்கள் என்றால், நாம் சொன்னதால் அவர்கள் சொல்லுகிறார்கள். அம்மா இன்னொருபடி மேலே போய் லோகாயுக்தா சட்டத்தை பற்றி சொல்லுகிற போது அதில் மத்திய அரசு சில திருத்தங்களை கொண்டு வந்தால் அவர் பயன்படுத்துவாராம். கண்டிஷன் பேஸ்ட். லோகாயுக்தா சட்டத்தை கொண்டு வருவோம் என்று அவரால் உறுதியாக சொல்ல முடியாது. ஊழலே வாழ்க்கை என்கிற போது எப்படி ஊழல் தடுப்பு சட்டத்தை கொண்டு வருவார்கள்? எண்ணி பாருங்கள். இந்தியாவிலேயே ஊழல் முடைநாற்றம் வீசுகிற மாநிலம் தமிழ்நாடுதான்.
இந்தியாவிலேயே அதிகம் இளம் விதவைகள் உள்ள மாநிலம் இந்த குடி கலாச்சாரத்தால் குடும்பம் நாசமாகி போயிருக்கிற மாநிலம் தமிழ்நாடுதான். இந்தியாவிலேயே அதிகம் இருசக்கர வாகன விபத்துகள் நடப்பது, பெரிய பெரிய விபத்துகள் நடப்பது இந்த குடி கலாச்சாரத்தால் தான். அது தமிழ்நாட்டில் தான் அதிகம். ஏராளமான வண்டிகள் மோதிக்கொள்கின்றன. பெரும்பாலான ஓட்டுநர்கள் குடித்து விட்டுதான் ஓட்டுகிறான். அதற்கு அவன் மட்டுமா பொறுப்பு? இந்த அரசு பொறுப்பு இல்லையா? சாராய கடைகளை திறந்து வைக்கிற முதலமைச்சர் பொறுப்பு இல்லையா? இவ்வளவு விபத்துகளுக்கும் இத்தனை சாவுகளுக்கும் முதல்வர் தான் பொறுப்பு. ஆனால் யார் அதை பற்றி கவலைப்படுகிறார்கள்? எனவே ஊழலையும் அவர்களால் ஒழிக்க முடியாது, சாராயத்தையும் அவர்களால் ஒழிக்க முடியாது. மறுபடியும் திமுகவோ அதிமுகவோ தமிழ்நாட்டை ஆளும் நிலை வந்தால் உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. அடுத்த 5 ஆண்டு காலத்தில் இந்த நாட்டை குட்டிச்சுவராக்கி விடுவார்கள். அவ்வளவு கொள்ளையடிப்பதே வாழ்க்கை, ஊழல் செய்வதே வாழ்க்கை என்கிற ஒரு மனோநிலை. எண்ணி பாருங்கள், தயவுகூர்ந்து எண்ணி பாருங்கள். கடந்த 48 ஆண்டு கால ஆட்சியை தயவுகூர்ந்து எண்ணி பாருங்கள். நாமும் சேர்ந்துதான் அவர்களை ஆட்சி பீடத்தில் அமர வைத்து அழகு பார்த்தோம், இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் எத்தனை நாளைக்கு இதற்கு நாம் துணை போக முடியும்? எத்தனை நாளைக்கு இதை தொடர்வதற்கு நாம் அனுமதிக்க முடியும்? அந்த கேள்விகளில் இருந்து உருவானதுதான் மக்கள் நல கூட்டணி. வெற்றியோ தோல்வியோ, ஆனால் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு ஒரு முயற்சியை மேற்கொள்வோம் என்று தொடங்கியதுதான் மக்கள் நல கூட்டணி. இந்த கூட்டணியோடு கைகோர்த்தால் கேப்டன் விஜயகாந்த், அதுதான் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. திமுக ஒருபுறம் வலிந்து அழைத்தது, பாரதிய ஜனதா ஒருபுறம் வற்புறுத்தி அழைத்தது. திமுக பக்கமும் அவர் போகவில்லை, பாரதிய ஜனதா பக்கமும் அவர் சாயவில்லை. உறுதியாக இருந்து மக்கள் நல கூட்டணியோடு கைகோர்த்திருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். ஏன்? ஊழலை ஒழிப்பதற்கு, மதுவை ஒழிப்பதற்கு. மூன்றாவதாக முக்கிய கோரிக்கை, தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் திமுகவும் அதிமுகவும் ஒத்துக்கொள்ளாத ஒரு கோட்பாடு கூட்டணி ஆட்சி முறை. ஊழலை ஒழிக்க, மதுவை ஒழிக்க கூட்டணி ஆட்சி முறை இருந்தால்தான் முடியும். அப்போதுதான் ஜனநாயகம் தழைக்கும். டெல்லியிலே கூட்டணி ஆட்சி, அதனால்தான் தேவகவுடா பிரதமராக முடிந்தது, சில எம்பிக்களை வைத்து. கூட்டணி ஆட்சி இருந்ததால் தான் சந்திரசேகர் பிரதமராக முடிந்தது, சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து. அதனால்தான் மாநில உரிமைகள் நாடாளுமன்றத்திலே விவாதிக்கப்பட்டது. கூட்டணி ஆட்சி இருந்ததால் தான் அதிமுக டெல்லியிலே வலிமை பெற்றது. கூட்டணி ஆட்சி இருந்ததால் தான் திமுக டெல்லியிலே வலிமை பெற்றது. கூட்டணி ஆட்சி இருந்ததால் தான் 2G ஊழலும் அம்பலமானது. இல்லை என்றால் அது அம்பலமாக இருக்காது. ஒரே ஒரு கட்சி ஆட்சியில் இருந்தால் மூடி மறைத்து விடுவார்கள். இன்னொரு கட்சி அமைச்சரவையில் இருப்பதால் திமுக செய்கிற ஊழலை காங்கிரஸ் கண்காணிக்கிறது, அது லீக் செய்கிறது. வெளியே அம்பலப்படுத்தியது காங்கிரஸ் தான். திமுக ஊழல் செய்கிறது என்பதை அம்பலப்படுத்தியதே காங்கிரஸ் தான். ஆகவே கூட்டணி வந்து சபை இருந்தால் ஒருவன் இன்னொருவனை கண்காணிப்பான். ஒரு கண்காணிப்பு அரசியல் நடந்து கொண்டே இருக்கும். ஊழல் கட்டுப்படுத்தப்படும், கடைசியில் ஊழல் ஒழிக்கப்படும். ஆகவே கூட்டணி ஆட்சி என்கிற கோட்பாடு மிக முக்கியமானது. விளிம்பு நிலை மக்களின் அதிகார பகிர்வுக்கு அது அவசியமானது. ஒரு கட்சி ஆட்சி முறை இருப்பதால் தான் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்கிற முடிவெல்லாம். அம்மா நினைத்தபடி வேட்பாளரை தூக்கி எறிகிறார், நினைத்தபடி அமைச்சர்களை மாற்றுகிறார். ஏன் அந்த எடுத்தேன் கவிழ்த்தேன் என்கிற முடிவு? அது ஒன்று துணிச்சலான முடிவு கிடையாது, அது இருமாப்பில் எடுக்கிற முடிவு, அது அதிகாரம் என்கிற ஆணவத்தால் எடுக்கிற முடிவு. ஒரு கட்சி ஆட்சி முறை என்கிற போது எந்த ஒரு தனிநபருக்கும் ஆட்சி அதிகாரம் தன் காலடியிலே குவிந்து கிடக்கிற போது அவனை அறியாமலேயே திருமாவளவனாக இருந்தாலும் ஆணவம் தலைக்கேறும், ஆதிக்கம் மேலோங்கும், இருமாப்பு கூடும், எகத்தாலும் மேலோங்கும். இதுவெல்லாம் ஒரு கட்சி ஆட்சியால் வருகிற கேடுகள். தனி மனிதனால் நாடும் சீரழியும். அதனால்தான் திமுக ஆட்சியிலே கட்டப்பட்ட புதிய தலைமைச் செயலகத்தை 600 கோடி பாழானாலும் அதை நான் ஏற்க மாட்டேன் என்று சொல்லுகிற அந்த இருமாப்பு. அண்ணா பெயரில் கட்டப்பட்ட அந்த 100 நூலகத்தை நான் நூலகமாக ஏற்க மாட்டேன், அதை மாற்றுவேன் என்று சொல்லுவது அப்படிப்பட்ட இருமாப்பில் இருந்துதான். ஒரு தனிநபரின் காலடியில் ஆட்சி அதிகாரம் குவிக்கப்படுவதால் முதலமைச்சராக இருந்தவோ பன்னீர்செல்வமே இன்னொரு முதலமைச்சர் காலில் பொத்தென்று விடுகிறார். காலில் விடும் அடிமை கலாச்சாரம் ஊழல் கலாச்சாரத்தை விட மோசமானது. இது மக்கள் கூட்டணி, மாற்று கூட்டணி, கூட்டணி ஆட்சியின் கூட்டணி அல்ல, இது கொள்கையாலான கூட்டணி என்று நான் விளக்கம் அளித்தேன்.
எதற்காக சொல்லுகிறேன்? நாங்கள் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வெளியிடுகிற போது தமிழகத்து மக்கள் சந்தித்த எல்லா பிரச்சனைகளையும் அத்தை குறைந்தபட்ச செயலத்தை வெளியிட்ட போது அதை பரிசீலித்து படித்த தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் உங்கள் குறைந்தபட்ச செயலத்தை நான் வரவேற்கிறேன், பாராட்டேன் என்று அவர் அறிக்கை விட்டார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஜி.கே. வாசன் அவர்களும் அதை ஆதரித்து பாராட்டி அறிக்கை விட்டார். கடந்த டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி 4 கட்சிகளின் சார்பாக தேமுதிக விஜயகாந்த் அவர்களை சந்தித்து நாம் தேர்தல் உடன்பாடு வைத்துக் கொள்வோம், தமிழகத்தில் ஒரு கூட்டணி ஆட்சி உருவாக்குவதற்காக, ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்குவதற்காக நாம் தொகுதி உடன்பாடு செய்து கொள்ள வேண்டும் என்று தேமுதிக விஜயகாந்த் அவர்களை நாங்கள் சந்தித்து வேண்டுகோள் விடுத்தோம். அவர் நல்லா சொன்னார், கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, உரிய நேரத்தில் முடிவெடுப்பேன், நல்ல முடிவெடுப்பேன், தேர்தல் காலம் இருக்கிறது, கொஞ்சம் பொறுத்துருங்க சொன்னார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். உங்களுக்கு தெரியாதல்ல, பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தலைவர்கள் மத்திய அமைச்சர் ஜவடேகர் உள்ளிட்டு விஜயகாந்த் வீட்டுக்கு படையெடுத்தாங்க. மாநில தலைவர்களும் விஜயகாந்த் பார்த்தாங்க. பிஜேபி தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன், இலகணேசன் எல்லாம் தேமுதிக பிஜேபியோடு உடன்பாடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பெரிய முயற்சி எடுத்தாங்க. பிஜேபி தலைவர்கள், பிஜேபி மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களும் தம்பி விஜயகாந்த் திமுகவோட உடன்பாடு வச்சுக்கணும் என்ற திமுக தலைவர்களை விஜயகாந்த் வீட்டிற்கு அனுப்பி தொடர்ந்து பல சுற்று பேச்சுவார்த்தை. கடைசியாக சென்னையில் நடைபெற்ற ஒரு மகளிர் தேமுதிக மகளிர் மாநாட்டில் சகோதரி பிரேமலதா அவர்கள் அறிவித்தார்கள், தேமுதிக தனித்துதான் போட்டியிடும், திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் அது தில்லுமுள்ளு கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் அதிக தில்லுமுள்ளு கட்சி. கடுமையாக திமுக அதிமுக விமர்சித்து சகோதரி பிரேமலதா அந்த கூட்டத்தில் பேசினார். அதுக்கு பிறகாவது திமுக தலைவர் விடணும்ல, பேசாம இருக்கணும்ல. தில்லுமுள்ளு கட்சியில் சகோதரி பிரேமலதா திமுக விமர்சித்து இருக்கிறார். இது ஒரு அவமானமாக கருதி என் கட்சி ஊழல் கட்சி பிரேமலதா சொல்லிட்டாங்க. தேமுதிக உடன்பாடு வேண்டாம்னு கலைஞர் சொல்லல. அப்புறமா என்ன சொன்னாருன்னா, உங்களுக்கு தெரியும், பழம் நழுவி, ரொம்ப விவரமா தான் இருக்கிறீங்க, பழம் நழுவி பால்ல விழும்னு கலைஞர் கருணாநிதி மூத்த தலைவர், தமிழ்நாட்டில் 93 வயசு 92 வயசு ஆகுது, பழம் நழுவி பாலில் விழும்னார். மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ சொன்னார், பழம் நழுவி பால்ல விழுந்தா பரவாயில்ல, பழம் நழுவி நஞ்சுண்ட பாலில் விழக்கூடாதுன்னார். அன்னைக்கு சாயந்தரமே நாங்கெல்லாம் இருந்தோம் மதிமுக ஆபீஸ்ல. நண்பர்களே, ஒரு பத்திரிகையில கேலி சித்திரம் கார்ட்டூன் போட்டான். என்ன தெரியுங்களா? பழம் நழுவி பால்ல விழல, பலாப்பழம் நழுவி கலைஞர் காலில் விழுந்ததுன்னா. 2 மாத காலமாக 3 மாத காலமாக பிஜேபி தலைவர்களும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் படையெடுத்து விஜயகாந்த் எப்படியாவது திமுக பக்கம் கொண்டு போகணும், திமுக தலைவர்கள் எப்படி பிஜேபி பக்கம் கொண்டு போகணும், பிஜேபி தலைவர்கள். நான் உண்மையை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன், பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் உறுதியாக சொன்னார், ஒருபோதும் நான் ஊழலுக்கு துணை போக மாட்டேன், ஊழல் கட்சிகளை ஆதரிக்க மாட்டேன். ஒரு மகத்தான முடிவெடுத்தார். அவரை பற்றி பல அவதூறுகள் வருகிறது, அவதூறு பிரச்சாரம் பண்றாங்க, எதிர்பார்த்தா சொல்றாங்க. தேமுதிக விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரையில் நாங்கள் சந்தித்த போது உறுதியாக சொன்னார், என்னை பற்றி அவதூறு சொல்றாங்க, பொய் சொல்றாங்க. 48-50 ஆண்டு காலமாக தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் ஆட்சி செய்து வருகிறார்களே, இந்த ஊழல் கட்சிகளை தோற்கடிப்பதுதான் என்னுடைய லட்சியம் என்று எங்களிடத்திலே விஜயகாந்த் அவர்கள் சொன்னார்கள். உறுதியாக சொன்னார், நான் அதிமுக உடன்பாடு வைத்துக் கொள்ள மாட்டேன், திமுகவோடு போக மாட்டேன், மக்கள கூட்டணியோடு தான் உடன்பாடு வைத்துக் கொள்ள என்று பகிரங்கமாக அறிவித்தார். அதற்கு பிறகு மார்ச் மாதம் 23ஆம் தேதி தேசிய முற்போக்கு திராவிட கழக மக்கள கூட்டணி ஒரு தொகுதி உடன்பாடு செய்து கொண்டு
நாங்கள் பகிரங்கமாக மகிழ்ச்சியாக அறிவித்தோம். நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்றாக, திமுகவுக்கு மாற்றாக நமது அணியினுடைய முதல்வர் வேட்பாளராக விஜயகாந்த் அவர்கள் தான் போட்டியிடுவார் என்று பகிரங்கமா அறிவித்தோம். அதற்கு பிறகு தமாக வாசன் அவர்கள் நம்மோடு உடன்பாடு வைத்துக் கொண்டு தமிழகத்தில் என்றைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு 6 கட்சி மகத்தான கூட்டணியை, மகா கூட்டணியை உருவாக்கினோம். கூட்டணி உருவாக்கியது மட்டுமல்ல, பகிரங்கமாக சொன்னோம், இனி தமிழகத்தில் ஒரு கட்சி ஆட்சி கிடையாது, தனி கட்சி ஆட்சி சகாப்தம் முடிந்து விட்டது. அதற்கு மாறாக 6 கட்சிகளை கொண்ட கூட்டணி ஆட்சி, அது விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் தான் அந்த கூட்டணி ஆட்சி என்பதை பகிரங்கமாக பிரகடனப்படுத்தினோம். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, நம்ம அணியின் சார்பாக நாம் வலியுறுத்துவது ஒரு ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல, ஒரு ஆள் மாற்றம் மட்டுமல்ல. கடந்த 50 ஆண்டு காலமாக ஆளை மாற்றி பார்த்திருக்கிறோம், ஆட்சி மாற்றி பார்த்திருக்கிறோம். கருணாநிதி 5 முறை முதலமைச்சராக பணியாற்றி இருக்கிறார். அம்மையார் ஜெயலலிதா 3வது முறை முதலமைச்சர் பணியாற்றி வருகிறார். நான் உங்களை கேட்க விரும்புகிறேன், இந்த 50 ஆண்டு காலத்தில், அண்ணா மறைவுக்கு பிறகு 48 ஆண்டு காலத்தில் ஆளை மாற்றி பார்த்தோம், ஆட்சி மாற்றி பார்த்தோம், அடிப்படையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. நான் எதை சொல்லுகிறேன்? நாட்டு விடுதலைக்காக போராடிய தலைமைதாங்க காந்திஜி அவர்கள் என்ன சொன்னார்? அரசியல் என்பது மக்களுக்கு தொண்டு செய்வதற்காக, அரசியல் என்பது மக்களுக்கு சேவை செய்வதற்காக. ஆனால் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களா, அதிமுக தலைவர்களா அரசியலை கொள்ளையடிப்பதற்காக பயன்படுத்தினார்கள், அரசியலை சொத்து சேர்ப்பதற்காக பயன்படுத்தினார்கள், பல வாக்குறுதிகளை கொடுப்பார்கள், பல விஷயங்களை பேசுவார். ஆட்சிக்கு சென்ற பிறகு அவருடைய சுயநலம் தான். ஏராளம் சொல்ல முடியும். என்பதை கடந்த 5 ஆண்டு காலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி நடைபெற்று வருகிறது. மேலிருந்து கீழ் வரையில் ஊழல், காசு கொடுக்காம இந்த ஆட்சியில் எதுவும் நடைபெறாது, நடக்காது. ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த, ஒரு கிராமத்தை சார்ந்த ஒரு அப்பாவி தொண்டர் ஒருவர், அந்த கட்சியை நேசிப்பவர், எம்ஜிஆர் காலம் தொட்டு கட்சியை நேசிக்கக்கூடிய அந்த அடிப்படையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அப்பாவி தொண்டர் கையில அந்த அதிமுக கொடியை போட்டு எம்ஜிஆருடைய அந்த படத்தை பச்சை குத்திட்டு இருக்கார். தன்னுடைய பையன் +2 முடிச்சு ITI மெக்கானிக் முடிச்சிருக்கிறான். மந்திரியை பார்க்க போனார், அதிமுக மந்திரியை. போன தேர்தலில் அதிமுக வேலை செஞ்சோமே, அந்த கிராமத்தை அதிகமான ஓட்டு வாங்கி கொடுத்தோமே, எம்ஜிஆர் விசுவாசியா இருக்கிறமே, பச்சை குத்திட்டு இருக்கிறமே, ஆக நம்ம போன மந்திரி இல்லைன்னா சொல்லுவாரு. அந்த மந்திரி பார்த்து அப்பாவி தொண்டர் கேட்டாரு, நான் 30-40 வருஷமா கட்சி இருக்கிறேன், போன தேர்தல் நம்ம கட்சிக்கு 200 ஓட்டு வாங்கி கொடுத்தாங்க பாருங்க, கையில பச்சை குத்திட்டு எம்ஜிஆர் படத்தையும் கட்சி கொடியையும் என் பையனுக்கு, அந்த பையனுக்கு இதுல டிரான்ஸ்போர்ட்ல மெக்கானிக் வேலை வேணும்னு கேட்டாருங்க. அந்த மந்திரி சொன்னாராம், நீ 200 ஓட்டு வாங்கி கொடுத்தல, அப்பவே நான் துட்டு கொடுத்துட்டேனே, உனக்கு வேலை வேணும்னா, மெக்கானிக்கல் வேலை வேணுமா, டிரான்ஸ்போர்ட் 7 லட்சம் இருந்தாவா, இல்லன்னா போன்ட்டான். நண்பர்களே, ஆளுங்கட்சிக்காரர்களாக இருந்தாலும் கையூட்டு கொடுக்காமல் வேலை கிடைக்காது. கீழிருந்து மேல் வரையில ஒரு கிராமத்துல வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர், விஓ, கிராம அலுவலர் சொன்னா அந்த வேலைக்கு 3 லட்சம் 4 லட்சம், வெட்டியார் வேலைக்கு 2 லட்சம், கண்டக்டர் வேலைக்கு 4 லட்சம், டிரைவர் வேலைக்கு 4 லட்சம், மெக்கானிக்கல் வேலைக்கு 7 லட்சம், அரசு கல்லூரி பேராசிரியர் பணியா அதுக்கு 60 லட்சம், பல்கலைக்கழக துணைவேந்தர் பணியா அதுக்கு 10 கோடி. நண்பர்களே, அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி என்று வருகிற போது கீழிருந்து மேல் ஊழல் நடைபெற்று வருகிறது. நான் சமீபத்தில் என்னோட காலையில சென்னையில வாக்கிங் வரக்கூடிய ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரி, பொதுப்பணித்துறை அதிகாரி, அவருக்கு ஓய்வு பெறக்கூடிய வயசு 58 ஆகல. நான் கேட்டேன், என்னங்க 58 ஆன மாதிரி? இது மக்கள் கூட்டணி, மாற்று கூட்டணி, கூட்டணி ஆட்சியின் கொள்கை, கூட்டணி ஆட்சியின் கொள்கை கூட்டணி. இது நேர்மை கூட்டணி, தூய்மை கூட்டணி, மாற்றணி போல வேறிங்கு காட்டில் போதாது. ஆளை மாற்றுவதற்கு பதிலாக, ஆட்சி மாற்றுவதற்கு பதிலாக ஒரு அரசியல் மாற்றம், கொள்கை மாற்றம் வேண்டும் என்பதுதான் கூட்டணி ஆட்சி என்பதை நமது அணியின் சார்பாக பிரகடனப்படுத்துகிறோம். அது என்ன கொள்கை மாற்றம், அரசியல் மாற்றம்? திராவிட முன்னேற்ற கழகத்து ஆட்சி 5 முறை முதலமைச்சராக இருந்தார். அம்மையார் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்திருக்கிறார். இந்த 2 கட்சி ஆட்சிகளில் ஏதாவது வேறுபாடு தெரிகிறதா, வித்தியாசம் தெரிகிறதா?
மணற்கொள்ளை. இப்ப கூட நண்பர் செல்லூராகவன் சொன்னார், ஏராளம் நெய்க்காரப்பட்டியில தமிழ்நாடு முழுவதும் அந்த மணற்கொள்ளையை பற்றி மணிக்கணக்கில் பேச முடியும். இது சொல்லப்போனால் அரசு ஏற்று நடத்தக்கூடிய மணல் விற்பனை. எப்படி கொள்ளை நடக்க தெரியுங்களா? அந்த கான்ட்ராக்டர் ஒரு லோடு லாரி மணல் அல்லனா அது பணம் கட்டிட்டு அடுத்து 9 லோடு லாரி மணலுக்கு பணம் கட்டாம கொண்டு போவான். ஒரு 10 லோடு லாரி மணல் விற்பனை செய்தால் அது 9 லோடுக்கு பணம் கட்ட மாட்டான். அதுல ஒரு பகுதி ஆளுங்கட்சிக்காரர் கொடுப்பான். 100 லோடு லாரி மணல் விற்றால் அதுல 10 லோடுக்கு பணம் கட்டுவாங்க, 90 லோடு பணம் கட்ட மாட்டாங்க. 1000 லோடு லாரியோடு மணல் விற்றால் அதுல 100 லோடு கட்டுவாங்க, 900 லோடுக்கு பணம் கட்ட மாட்டாங்க. இதுதானே மணற்கொள்ளை. அம்மையார் ஜெயலலிதா கலைஞர் கருணாநிதி பொறுத்தவரையில் அம்மையார் ஜெயலலிதா கிழக்குன்னா கலைஞர் மேற்குன்னுவாரு, கலைஞர் கிழக்குன்னா அம்மை ஜெயலலிதா மேற்குன்னுவாங்க. நண்பர்களே, நம்ம முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் மறைவுக்கு கேரளாவிலிருந்து முதலமைச்சர் உம்மன்சாண்டி, காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர், எதிர்கட்சி தலைவராக இருப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் வி. சச்சிதானந்தன், அந்த மாநில ஆளுநர் 3 பேரும் அப்துல் கலாமுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக ஒரே விமானத்தில் திருவனந்தபுரத்தில் புறப்பட்டு மதுரையில் இறங்கி ஒரே கார்ல ராமேஸ்வரம் வந்தாங்க. நான் மாதிரிட்ட சொன்னேன், அங்க எப்படி ஆளுங்கட்சி எதிர்கட்சி எதிரும் புதிருமாக இருந்தா கூட எப்படி ஒரே விமானத்தில் வராங்க, ஒரே கார்ல போறாங்க, திரும்பி ஒரே கார்ல மதுரைக்கு வந்தாங்க, திரும்பி திருவனந்தபுரம் போனாங்க. தமிழ்நாட்டில் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் அப்படி விமானத்தில் போவாங்களான்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, அவங்க 2 பேரும் தயாரா இருந்தா கூட பைலட் விமானத்தை எடுக்க மாட்டான், ஏன்னா மேல பறக்கிறப்ப ஏதாவது ஆச்சுன்னா இவங்களை சமாளிக்க முடியாதுன்னு. அப்படி கிழக்கு மேற்கு ஒரே எதிரும் புதிருமா எலியும் பூனையுமா இருப்பாங்க. நண்பர்களே, மணற்கொள்ளை நடைபெறுகிற போது 10 லோடு நாளைக்கு பணத்தை கட்டிவிட்டு 90 லோடு பணம் கட்டாமல் மணல் விற்பனை ஆகிறது. அந்த 90 லோடு மணல் விற்கிற போது அதில் வரக்கூடிய பணத்தை அங்கே பிரித்து கொடுப்பதற்கு கோயம்புத்தூர்ல ஒரு ஆளு திமுக ஆட்சியில, அதிமுக ஆட்சி மாறிச்சு. அம்மையார் ஜெயலலிதா என்ன சொன்னாங்கன்னா, இந்த மணல் விற்பனையில பங்கு போட்டு கொடுக்கறதுல அந்த கோயம்புத்தூர் ஒரு ஆள் இருக்கிறாமே, அவரு தான் நம்ம ஆட்சிக்கு அவரு பங்கு போட்டு கொடுக்கணும்னு திமுக ஆட்சியில் கமிஷன் வசூல் பண்ணி கொடுத்து அந்த ஆளு அதிமுக ஆட்சியிலையும் அதே ஆளு. நான் இதுதான் சொல்லுவேன், கலைஞருக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் ஒரு எழுதப்படாத ஒப்பந்தம் இருக்கிறது, ஒரு அன்ரிட்டன் அக்ரிமெண்ட், கொள்ளையை பங்கு போட்டு கொடுக்கிறதுக்கு. தேமுதிக மக்கள் கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பாக சொல்லுகிறோம், நமது அணி அதிகாரத்திற்கு வரும், ஆட்சிக்கு வரும், ஊழல் தடுப்பு சட்டத்தை கொண்டு வருவோம். சட்டம் கொண்டு வருவது மட்டுமல்ல, ஊழல் சம்பாதித்த சொத்துக்களை பறிமுதல் செய்யும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஊழல் ஒழிப்பு மட்டுமா? தமிழகத்திலே மதுவிலக்கு கொள்கை எல்லா கட்சிகளும் அறிவித்திருக்கிறார்கள். திமுக அறிவித்திருக்கிறார், நம்ம ஜெயலலிதா அறிவித்திருக்கிறார், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். நமது அணியின் சார்பாக சொல்லுகிறோம், நான் உங்களை கேட்க விரும்புகிறேன், மதுவிலக்கு கொள்கை அமலாக்குவதற்கு, மதுபான கடைகளை மூடுவதற்கு திமுக அதிமுக 2 கட்சியால் முடியுமா? முடியாது. எதற்காக சொல்லுகிறேன்? தமிழகத்தில் டாஸ்மாக்களை விற்கப்படக்கூடிய அந்த மதுபானங்கள் யார் உற்பத்தி செய்வது? அமெரிக்காவில் இருந்து வருதா? லண்டன்ல இருந்து வருதா? இத்தாலியில இருந்து வருதா? ரஷ்யாவில இருந்து வருதா? தமிழகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சில தலைவர்கள் மதுபான உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் வைத்திருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சில தலைவர்கள் அவங்க மதுபான உற்பத்தி பண்ண தொழிற்சாலை வச்சிருக்கிறாங்க. நீங்க சர்க்கரை ஆலை பார்த்திருப்பீங்க, பஞ்சாலை பார்த்திருப்பீங்க, இரும்பாலை பார்த்திருப்பீங்க, அடல் நிலையத்தை பார்த்திருப்பீங்க, அங்கே ஒரு ஆலை பார்த்திருப்பீங்க. திமுக அதிமுக தலைவர்கள் சில பேர் வந்து இந்த சாராய ஆலை மதுபான உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிற்சாலை வச்சிருக்கிறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியா? திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்து உற்பத்தி செய்யக்கூடிய அந்த மதுபான தொழிற்சாலைகள் இருந்து அதிமுக ஆட்சியில் இருப்பவர்கள் டாஸ்மாக் கடைகளுக்கு பாட்டில் வாங்குவாங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியா? அதிமுக சார்ந்து உற்பத்தி செய்யக்கூடிய அந்த மதுபான தொழிற்சாலைகள் இருந்து திமுக ஆட்சியை பொறுத்தவரை டாஸ்மாக் கடைகளுக்கு அவங்க பாட்டில் வாங்குவாங்க. 2 பேருக்கு ஒப்பந்தம். ஓ ஆட்சினா எங்க ஆட்கள் கொடுப்பாங்க, என் ஆட்சினா உங்க ஆட்கள் கொடுக்கட்டும். இதுதான் நான் சொல்லுகிறேன்.
திமுக அதிமுக இரண்டு கட்சிகள் பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு காலம் மதுவிலக்கு கொள்கையை அமலாக்க முடியாது. அப்படி அமலாக்க முடியும் என்று சொன்னால் அவர்கள் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டு அம்மா ஜெயலலிதா அவர்களே, கலைஞர் கருணாநிதி அவர்களே, நாளை காலை திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் இந்த கட்சிகளை சார்ந்து நடத்தக்கூடிய அந்த மதுபான தொழிற்சாலைகளை மூடி விடுவோம் என்று அறிவிக்க முடியுமா? அறிவிக்க முடியாது. நண்பர்களே, மதுபானங்கள் வருகிற போது, டாஸ்மாக் வருகிற போது ஒரு கசப்பான அனுபவத்தை உங்கள் கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். கடந்த ஆகஸ்ட் 4ஆம் தேதி அங்கே குமரி மாவட்டத்திலே ஒரு டாஸ்மாக் கடையை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று போராடி டெலிபோன் டவரில் ஏறி அங்கே மதுவிலக்கு போராளி இறந்து விட்டாரே காந்திவாதி சசி பெருமாள், அவருடைய மறைவுக்கு பிறகு ஒரு கடையடைப்பு போராடி தமிழ்நாடு முழுவதும் மக்கள் நல கூட்டணி சார்பாக நடத்தினோம். ஆகஸ்ட் 4ஆம் தேதி சென்னை மாநகரில் நானும் திருமாவளவன் முத்தரசன் அவர்களும் மதிமுக தலைவர்களும் மாநகர் ஏழை மக்கள் வசிக்கும் ஒரு பகுதிகளுக்கு கடையடைப்புக்கு ஆதரவு கேட்டு போனோம். ஏழை ஜனங்க, மதுபானத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் பல. ஒரு 60 வயது பெண்மணி ஆத்து பூத்தன் ஓடியாந்தாங்க. இது சொல்ல வந்தாங்க. நான் தான் சொன்னேன், டிவி காரங்கிட்ட சொல்லுங்க. அந்த அம்மையார் சொன்னார், இன்று மதுபான கடைகளை மூட வேண்டும் சொல்றீங்க, டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று சொல்றீங்க, மதுவிலக்கு கொள்கை அமலாக்க வேண்டும் என்று சொல்றீங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக மதுபான கடைகள் மூடப்பட்டிருந்தால், 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருந்தால் என் புருஷன் செத்திருக்க மாட்டான், என் பையன் செத்திருக்க மாட்டான், என்னுடைய குடும்பம் அழிந்திருக்காது. நான் உங்க கேட்க விரும்புகிறேன், பள்ளி மாணவர்கள் சிலர் டாஸ்மாக் கடைக்கு செல்கிறார்கள், பள்ளி மாணவர்கள் டாஸ்மாக் கடைக்கு செல்கிறார்கள். தேமுதிக மக்கள் கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணி சார்பாக சொல்லுகிறேன், நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், மதுபான கடைகளை மூடி ஒரு மதுவில்லா தமிழகத்தை உருவாக்கும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஊழல் ஒழிப்பு மட்டுமல்ல, மதுவில் கொள்கை மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய பேர்பாதி மக்கள் விவசாயத்தை நம்பி இருப்பவர்கள். நெய்க்காரப்பட்டி பகுதியா, ஆயக்குடி பகுதியா, பழனி பகுதியா, திண்டுக்கல் மாவட்டமா, வேறு பல மாவட்டங்களா? 7 கோடி மக்கள், கிட்டத்தட்ட 60% மக்கள் விவசாயத்தை நம்பி இருக்கிறவங்க, விவசாயத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், விவசாய தொழிலாளர்கள், நடுத்தர விவசாய, ஏழை விவசாயிகள், பணக்கார விவசாயிகள். நான் உங்களை கேட்க விரும்புறேன், விவசாயம் என்பது கட்டுப்படியான தொழிலாக இருக்கிறதா? விவசாயத்தை நம்பி வாழ முடியுமா? இல்லையே. விவசாயம் அழிந்து வருகிறது, விவசாயம் நலிந்து வருகிறது. விவசாயத்தை நம்பி வாழ முடியாமல் கிராமப்புறத்தை சார்ந்தவர்கள் பெங்களூருக்கு போறாங்க, திருப்பூருக்கு போறாங்க, கோயம்புத்தூருக்கு போறாங்க, சென்னைக்கு போறாங்க. ஏன்? விவசாயத்தை நம்பி வாழ முடியவில்லை. நாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய விளைபொருளுக்கு சரியான விலை கிடைக்கல, நட்டத்துக்கு சாகுபடி செய்ய முடியாது, நட்டத்துக்கு விவசாயத்தில் ஈடுபட முடியாது. ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி பார்த்து நான் கேட்டேன், ஏன் இந்த வருஷம் விவசாயத்தை உங்களுக்கு எவ்வளவு லாபம்னு கேட்டேன். அந்த விவசாயி சொன்னார் 50,000 லாபம். நான் சொன்னேன், தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்திலையும் இப்படி சந்தோஷமா லாபம்னு விவசாயி யாருமே சொல்லலையே. என்ன பேசாம இருந்தார். அப்புறம் கேட்டேன், உங்களுக்கு எவ்வளவு ஏக்கர் நிலம்னு கேட்டேன். 5 ஏக்கர் நிலம்னாரு. என்ன சாகுபடி செஞ்சீங்க, எப்படி 50,000 லாபம்னு கேட்டேன். அந்த விவசாயி சொன்னாரு, சாகுபடி செய்யாததால எனக்கு 50,000 லாபம்னாரு. போருமா? அது நெல்லு பயிரா இருந்தாலும், கரும்பா இருந்தாலும், எந்த பயிரா இருந்தாலும். நாங்கள் கேட்க விரும்புகிற 2 தினங்களுக்கு முன்னதாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. திரும்பி படிச்சு பார்த்தேன், விவசாயத்தை பற்றி ஒரு பத்தி வருகிறது. அதுல என்ன சொல்றாங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் விளைபொருளுக்கு நியாய விலை கொடுப்போம். இதான் 20 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறீங்களே. நியாய விலை கொடுப்போம் என்று சொன்னால் போதாது, என்ன நியாய விலை? தேமுதிக மக்கள் கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பாக சொல்லி இருக்கிறோம், நாங்கள் ஆட்சிக்கு வருகிற போது விவசாய விளைபொருளுக்கு நியாய விலை பொதுவாக சொல்லவில்லை. அந்த விவசாய சாகுபடிக்கு என்ன செலவாகிறதோ அந்த செலவு முழுமையாக மேலும் 50% கூடுதலாக சேர்த்து அங்கே சரியான விலையை கொடுத்து அந்த விவசாயத்தை பாதுகாக்கக்கூடிய, விவசாயிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு மகத்தான நடவடிக்கை எடுப்போம் என்று நமது அறிக்கையில் சொல்லி இருக்கிறோம். எப்படி விலையை தீர்மானிப்பது?
நான் சொல்லவில்லை, ஒரு வேளாண் விஞ்ஞானி சொல்லி இருக்கிறார். ஒரு ஏக்கர் நெல் சாகுபடிக்கு எவ்வளவு செலவாகிறதோ, இப்ப உதாரணம் ஒரு ஏக்கர் நெல் சாகுபடிக்கு 25,000 ரூபாய் செலவாகுது. ஜி ராமகிருஷ்ணன் பிரச்சாரம் மேற்கொண்டதை நேரலையில் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து தேமுதிக, தமாக, மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள் மதுரை மேற்கில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்ப்போம். இது மக்கள் கூட்டணி, மாற்று கூட்டணி, கூட்டணி ஆட்சியின் கொள்கை கூட்டணி. இது நேர்மை கூட்டணி, தூய்மை கூட்டணி, மாற்றணி போல வேறிங்கு காட்டினி. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் குமரி அனந்தன் பாத யாத்திரை போனாரு. சென்னையில் தொடங்கி குமரிமுனை வரையில் அரசாங்கம் தனது கருத்தை மாற்றிக்கொள்ளலையே. சட்டப்பேரவை கூட்டத்தில் கடைசியாக நடைபெற்ற கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தோழர் சவுந்தரராஜன், சட்டமன்ற குழுவினுடைய தலைவர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் ஆறுமுகம், அதே போல தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் சொன்னாங்களே, பூரண மதுவிலக்கை கொண்டு வாருங்கள், அமல்படுத்துங்கள் என கெஞ்சி கதறினார்களே. அப்போ நத்த விஸ்வநாதன் என்ன சொன்னார்? தமிழ்நாட்டில் அது சாத்தியம் அல்ல. அவர் சாத்தியம் இல்லை என்று சொல்லுகிற பொழுது அந்த அவையில் யார் இருந்தா? முதலமைச்சர் இருந்தாங்களே. முதலமைச்சர் எழுந்து குறுக்கிட்டு, இல்லை இல்லை இது சாத்தியம்தான், நான் படிப்படியாக அமல்படுத்துறேன்னு சொல்லலாமே, சொல்லலை. ஆனால் இன்னைக்கு சொல்றாங்க, 5ஆம் தேதி சொல்றாங்க, தேர்தல் அறிக்கையில் சொல்றாங்க, நாங்கள் மீண்டும் ஆட்சி அமைத்தால், நான் முதலமைச்சர் ஆனால் நான் படிப்படியாக அமல்படுத்துவேன்னு 5ஆம் தேதி பெருந்துறையில் தேர்தல் அறிக்கை வெளியிட்டு சொல்றாங்க. அதே 5ஆம் தேதி மதுரை வாயல்ல ஒரு பராந்தி கடை, இந்த டாஸ்மாக் கடை, நியாய விலை கடைக்கும் பக்கத்தில் இருக்குது. பெண்கள் அங்கே போய் தங்கள் வீட்டு பொருளை வாங்க முடியல, அங்கே குடிச்சிட்டு எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறான். பக்கத்தில் பேருந்து நிலையம், பொதுமக்கள் பயணிக்க முடியல. ஆகவே இந்த கடையை அகற்று என்கிற போராட்டம். இந்த மதுரை வாயிலில் கடையில் இருக்கிற அந்த கடை, பிராந்தி கடையை, டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என்கிற போராட்டம். ஜெயலலிதா சர்க்காரின் போலீஸ் என்ன பண்ணிச்சது? அடித்து மண்டையை உடைத்தது. இங்கே மண்டையை உடைக்கிறது, அங்கே தேர்தல் அறிக்கையை அவர் வெளியிடுகிறார்கள். அப்படின்னா அவங்க யாரு? இதே மாதிரி கலைஞர் சொல்றாரு, நான் முதலமைச்சரானால் முதல் கையெழுத்து போடுவேன் அப்படிங்கிறாரு. நான் முதலமைச்சரானால் முதல் கையெழுத்து மதுவை ஒழிக்கிறதுக்கு. இன்னொருத்தர் சொல்றாரு, நான் முதலமைச்சரானால் முதல் கையெழுத்து போட. இன்னொருத்தர் சொல்றாரு. இந்த முதல் கையெழுத்து போடுறதே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனை. யார் முதல் கையெழுத்து போடுறது அப்படிங்கிறதுல விஜயகாந்த் கிட்ட கேட்டாங்க, நீங்க முதலமைச்சரானா முதல் கையெழுத்து எதுக்கு போடுவீங்கன்னு கேட்டாங்க. இப்போ என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? பயிர்க்கடனை ரத்து செய்வதற்காக நான் போடுவேன்னு சொல்லுவேன். வாசுகை கேட்டவங்க என்ன சொல்லுவாங்க? சமூக நலத்துறையை பலப்படுத்துவன்னு கையெழுத்து போடுங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. விஜயகாந்த் என்ன சொன்னார்னா, முதலமைச்சர் ஆவதற்கு முதல் கையெழுத்து போடுவேன்னு சொன்னார். யார் அறிவாளி? முதலமைச்சர் ஆனால் தானே மறுபடியும் உத்தரவெல்லாம் போடலாம். அது கூட தெரியல. ஆனால் அவருக்கு விவரம் தெரியலங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப விவரம் தெரிஞ்சுதான் ஊரில் சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க வச்சுங்களா. அவர் கலைஞர் சொல்கிறாரு, முதல் கையெழுத்து போடுவது இருக்கட்டும், தமிழ்நாட்டு மக்கள் கலைஞரை பார்த்து கேட்பது என்ன? 1971ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி எங்கே கையெழுத்து போட்டீங்க? அப்போ என்ன கையெழுத்து போட்டீங்க? தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு அமுல்ல இருந்தது. ராஜாஜி வீடு தேடி வந்தார, கலைஞரின் கரத்தை பற்றி கேட்டார. நான் முதலமைச்சராக இருந்திருக்கிறேன், பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார், பக்தவச்சலம் முதலமைச்சராக இருந்திருக்கிறார், அண்ணா முதலமைச்சராக இருந்திருக்கிறார். நாங்கள் செய்யாத தவறை நீ செய்து விடாதே. கலைஞர்கிட்ட கேட்டாரு, ராஜாஜி கேட்டாரு. அன்னைக்கு கலைஞர் என்ன விளக்கம் அளித்தார்? தமிழ்நாட்டை சுற்றிலும் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது, நான் எப்படி தமிழ்நாடு என்கிற சூடத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு ரொம்ப இலக்கிய நயத்தோட கேட்டாரு. இப்ப இன்னைக்கு நெருப்பு எரியலையா தமிழ்நாட்டை சுற்றிலும்? யாரை ஏமாற்ற முயற்சிக்கின்றீர்கள்? இந்த ரெண்டு கட்சியும் ஆட்சியில் இருந்தா, திரும்ப வந்தா தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு என்பது சாத்தியமல்ல. தமிழ்நாட்டு பெண்களின் வாழ்க்கை தான் நாசமாக போகும். ஆகவே தேசிய முற்போக்கு திராவிட கழகம், மக்கள் நல கூட்டணி, தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த அணி வெற்றி பெற்று கேப்டன் முதலமைச்சரானால் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்படும், பிராந்தி கடைகள் மூடப்படும். ஆகவே இந்த அணி வெற்றி பெறுவது என்பது வெங்கட்ராமன் அவர்கள் இங்கே விரிவாக குறிப்பிட்டிருக்கிறாருன்னு கடைசியாக கேட்டேன். ஒரு மாறுதல் வேண்டும், ஒரு மாற்றம் வேண்டும், வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும், மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும். அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கை ரொம்ப மாறி போச்சு, ரொம்ப சௌரியமாக இருக்கிறாங்க, வருமானம் ரெட்டிப்பாகி விட்டது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வருமானம் ரெட்டிப்பாகல, இருந்தது போயிட்டு இருக்கு. 5 ஏக்கர் நிலம் வச்சிருந்தோம்னா இப்போ 4 ஏக்கராக குறைஞ்சு போச்சு. கடையில் 10 லட்ச ரூபா முதலீடு போட்டோம்னா அது 8 லட்சமா இப்போ சுருங்கி. இது மக்கள் கூட்டணி, மாற்று கூட்டணி, கூட்டணி கூட்டணி, தூய்மை கூட்டணி, மாற்றணி போல வேறிங்கு காட்டினி. வந்து கேட்குது எங்கும் தமிழகம் தேடும் மாற்றணி. இனி ஆனது போதும், ஆனது போதும், மரியாதை ஏறட்டும் நம்மணி.
பிரம்மாண்டமான கூட்டணி, நாளை ஆட்சி அமைப்ப போகும் கூட்டணி, நம்முடைய கூட்டணி உருவாகி இருக்கிறோம். எனவே இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும். தமிழகத்திலே வரலாற்றை படைக்க வேண்டும். அந்த வரலாற்றிலே நீங்கள் இடம் பெற வேண்டும் என்பதற்காக நான் உங்களை தேடி நாடி இங்கே வந்திருக்கிறேன். நண்பர்களே, இந்த தேர்தலிலே நம்முடைய கூட்டணி இன்றைக்கு வெல்லக்கூடிய கூட்டணியாக, முதல் கூட்டணியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதனை எதிர்நோக்க முடியாத எதிர்கட்சிகள் கருத்து கணிப்பு என்ற பெயரிலே கருத்து திணிப்பை ஏற்படுத்தி மக்களை குழப்ப நினைக்கிறார்கள். மக்களை குழப்பி வாக்கு வாங்க வேண்டும் என்ற திராவிட கட்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகும் தேர்தல் இந்த தேர்தல் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன். நம்முடைய வேட்பாளர் திரு முனவர் பாட்ஷா அவர்களை பொறுத்தவரையிலே மதச்சார்பின்மைக்கு எடுத்துக்காட்டாக போட்டியிடுகின்ற வேட்பாளர். உங்களில் ஒருவராக உங்களது சுகதுக்கங்களிலே பங்கு கொள்ளக்கூடிய வேட்பாளர். இந்த பகுதியினுடைய மண்ணின் மைந்தர். உங்களுக்காக 24 மணி நேரமும் உழைக்கக்கூடிய வேட்பாளர். இந்த பகுதியினுடைய முக்கிய பிரச்சனைகளை நன்கறிந்து அதை தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்ற வேட்பாளர். குறிப்பாக ராயப்பேட்டை இருவழிப்பகுதியாக ஆக்கக்கூடிய நல்ல நிலையை நம்முடைய ஆட்சி ஏற்படுத்தும் என்ற உறுதியை என்னால் கொடுக்க முடியும். முனை மண்டவேலி சந்திப்பிலே 2 மேம்பாலங்கள் அமைக்கப்படும் என்று நான் இங்கே கூற விரும்புகிறேன். பழுதடைந்த குடிசை மாற்று வாரிய வீடுகள் சீரமைக்கப்படும். குடிநீர், கழிப்பிட வசதி, சாலை வசதி, தெருவிளக்கு வசதிகள் நம்முடைய ஆட்சியிலே மிக சிறப்பான முறையிலே மக்கள் விரும்பும் வகையிலே நம்முடைய பணி அமையும். வாரிசுதாரர்களுக்கு வீடு வழங்கப்படும். பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா வழங்கப்படும். புதிய தொழிற்சாலைகளை ஆரம்பித்து படித்த இளைஞர்களுக்கும் படிக்காத இளைஞர்களுக்கும் அவர்களுடைய தரத்துக்கு ஏற்றவாறு வேலை வாய்ப்பை நம்முடைய கேப்டன் தலைமையிலான ஆட்சி கொடுக்கும் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. நண்பர்களே, திருமயிலை கபாலீஸ்வரர் கோயிலை சுற்றுலா தலமாக்கி பக்தர்களுக்கு தங்கும் விடுதி ஏற்பாடு செய்யக்கூடிய நல்ல நிலையை நாங்கள் ஏற்படுத்துவோம். இப்படி படிப்படியாக மயிலை தொகுதியை ஒரு மாதிரி தொகுதியாக மாற்றக்கூடிய ஒரு நல்ல நிலையை நம்முடைய கூட்டணி ஏற்படுத்தும் என்று தெரிவித்துக் கொண்டு, நண்பர்களே, மிக முக்கியமாக நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். வட்டந்தோறும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அமைத்து வாரம் ஒரு நாள் குறைதீர்ப்பு நிகழ்ச்சி நடத்தப்படும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொண்டு, இந்த தேர்தல் நீதிக்கும் அநீதிக்கும் நடைபெறுகின்ற தேர்தல். இந்த தேர்தல் பாசத்திற்கும் பணத்துக்கும் இடையே நடைபெறுகின்ற தேர்தல். இந்த தேர்தல் பணநாயகத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் நடைபெறுகின்ற தேர்தல். எனவே ஊழல் சாம்ராஜ்யங்களை வீட்டுக்கு அனுப்ப தயாராக இருங்கள் என்று நான் உங்களை கேட்டுக்கொண்டு, இந்த முறை தமிழக வாக்காளர்கள் அளிக்கும் ஒவ்வொரு வாக்கும் ஊழல் திமுக அதிமுகவுக்கு வைக்கும் வேட்டாக இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, வருகின்ற 16ஆம் தேதி அன்று வாக்குப்பதிவு நடைபெறும். அன்று வரையிலே இரவு பகல் வாராமல் உங்களுடைய உயர்ந்த பணியை சிறந்த முறையிலே நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டும். இந்த பகுதியினுடைய மண்ணின் மைந்தர், நம்முடைய வெற்றி வேட்பாளர், உங்களில் ஒருவராக உங்களது சுகதுக்கங்களிலே பங்கு கொள்ளக்கூடிய வேட்பாளர், உங்களது பிரச்சனைகளை சட்டமன்றத்திலே தீர்ப்பதற்கான வல்லமை பெற்ற வேட்பாளர். அத்தகைய நல்ல வேட்பாளரை நீங்கள் எல்லாம் மயிலை தொகுதி வாக்காளர்கள்
நம்முடைய முனவர் பாஷா அவர்களை தென்னந்தோப்பு சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெறச் செய்ய வைக்க வேண்டும். அத்தகைய நல்ல வேட்பாளருக்கு நம்முடைய முதல்வர் வேட்பாளர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களது ஆதரவு உண்டு. நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் வைகோ அவர்களது வாழ்த்துக்கள் உண்டு. தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய திருமாவளவருடைய பாராட்டுக்கள் உண்டு. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மரியாதைக்குரிய தோழர்கள் நம்முடைய ராமகிருஷ்ணன் நம்முடைய முத்தரசனுடைய ஆதரவை பெற்று, பெருந்தலைவர் காமராஜர் ஆசியை பெற்று, மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்களால் அன்பு பாராட்டப்பட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய வெற்றி வேட்பாளர் நம்முடைய முனவர் பாஷா அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் தென்னந்தோப்பு 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 சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று இருகரம் கூப்பி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.